நண்பர்களே, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, சாப்பாடு தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி. பழைய கஞ்சி தான். இந்த மோர் கஞ்சி, பட்டை மிளகா, மோர் மிளகா, வெண்டைக்காய் பச்சடி, இது வந்து ஜூஸு. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நிகழ்ச்சி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நண்பர்களே. நமக்கு யூடியூப் மூலியமாக, நம்ம சேனல் மூலியமாக நமக்கு ஒரு 3000 ரூபா கிடச்சிருக்கு. இது இந்த அன்னத்தை மேலே சத்தியம், என் மேலே சத்தியம், சொல்கிறத நம்புங்க, இதுதான் உண்மை. இந்த அமௌண்ட் எப்படி கிடச்சிச்சின்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் மாதிரி ஒரு வீடியோ ஒருத்தர் யூடியூப்பர் மாதிரி இழுத்து கொண்டு போக மாட்டேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடணும், அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டு பின்னாடி சொல்லுவாங்க. நம்ம சேனல் அப்படி கிடையாது. உண்மை, உழைப்பு, நேர்மை, நீதி, இதுதான் மீசமணியோட சேனல். மதுரை மீசமணியோட சேனல் இதுதான். அதாவது நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப், என்னோடய ஃபாலோவர், ஒரு நண்பர், அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து ஒரு டாஸ்க் பண்ணார். ஒரு டாஸ்க்னால் ஒரு போட்டி வச்சார். அதாவது நீங்கள் நிறையா சாப்பிட்றீங்க நான்வெஜ்ஜு, அதுக்கு தக்கன உடம்பை குறைங்க மீசமணி அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நானும் ஓகேண்ணே, என்னென்ன பண்ணணுன்னுட்டேன். டெய்லி வாக்கிங் போய் உடம்பை குறைச்சா ஒரு வாரத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 1 கிலோ குறைச்சா 1000 ரூபா தர்றேன்னாரு. நல்லா கேளுங்க நண்பர்களே. நான் கடந்த 15 நாளாக பயங்கர ஒர்க் அவுட்டு, வாக்கிங், ஜாக்கிங், வாக்கிங் எல்லாம் போய் 95 கிலோ இருந்தேன் மொத்தம். அதாவது ஃபஸ்ட்டு பார்க்க முடியல. அப்புறம் 92 கிலோ வந்துட்டேன். 3 கிலோ எடையை குறைச்ச நண்பர்களே, சத்தியமாக 3 கிலோ எடையை குறைச்ச இந்த வீடியோ போட்டு அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட்லேயே நம்ம ஜிபேயில் தாங்கின்னு ஏறிச்சு 3000 ரூபா. 1 2 3 4 5 6 500 எவ்வளவு? 3000 ரூபா. நம்ம படுற கஷ்டத்தில், சிரமத்தில், வீடை வேற காலி விட சொன்ன இந்த கொடுமையான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு ரொம்ப கை கொடுக்குது. உண்மையிலே இதை ஏமாற்றி வாங்க நண்பர்களே. உண்மையிலே அவங்க கொடுத்த டாஸ்கில் சவாலாக எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்த அமௌண்ட்டு தான் இது. அதாவது உடம்பை குறைக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர், ஒரு நண்பர் இவ்வளோ ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. பரவாயில்ல, உடம்பு குறைக்கிறதுக்கு எனக்கு காசு பெரிய ஒரு இந்த மாதிரி மனசெல்லாம் இறைவன் நம்ம எங்கள் ஆத்தா செஞ்ச புண்ணியம் தான். இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கெலாம் கொடுத்து உடம்பு குறைக்க எனக்கே காசு கொடுக்கணும்ல. யாருக்காவது உலகத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கான்னு போல, சத்தியமாக வந்திருக்காது. அதாவது உங்கள் உடம்பு குறைக்க ஒரு நண்பர் காசு தரேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக எனக்கு மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும். என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நீங்கள் தான் என்னுடைய சொந்த பந்தம், அப்புறம் உற்றார் உறவினர், நண்பர்கள், இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய எனக்கு சப்போர்ட்னா நீங்கள் தான். எனக்கு இப்போ 11,500 சில்லறை வந்துருச்சு. 11,500 சில்லறை எனக்கு இப்போ சப்ஸ்கிரைப் இருக்காங்க. போதும், எனக்கு அது போதும். இந்த 2000 பேர் பார்க்குறீங்க வீடியோ, எனக்கு போதும். இந்த அமௌண்ட்டு உண்மையிலே ஒரு பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது. நான் வந்து இந்த அமௌண்ட்டை சேர்த்து இந்த யூடியூப்பில் வர்ற காசை வச்சு நான் வர்ற மாதம் சைக்கிள் எடுக்க போகிறேன். சைக்கிள், ஆமாம் நண்பர்களே. ஏன்னா பைக்குக்கு என்னால் பெட்ரோல் போட முடியல. பைக்கு ஆயிலெலாம் லீக் ஆகி பைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் மேலே உடனே புகை தள்ளுது. அதனால் சைக்கிள் வாங்கி போகிறேன். பழைய காலத்து முறைப்படி நான் ஒரு சைக்கிள் வாங்க போகிறேன். சைக்கிள் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 6,000-7,000 ரூபா வருது சைக்கிள். அது இந்த ஸ்டைல் சைக்கிளாம் கிடையாது நண்பர்களே. இந்த ஸ்டைலாக ஓட்ட அதெல்லாம் கிடையாது. பழைய காலத்து சைக்கிள். அது நம்ம மதுரையில் கிடைக்குது. ஒரு கடையில் கேட்டு வந்திருக்கேன். அங்கே போய் பாட்டு பழைய காலத்து சைக்கிள் எப்படி இருக்குது, அந்த பின்னாடி சீட்டு கீட்டெலாம் வச்சு சூப்பராக இருக்குது. பின்னாடி அரிசி மூட்டை எல்லாம் ஏற்றலாம். அந்த சைக்கிளில் வாங்க போகிறேன் நண்பர்களே. இந்த காசை வச்சு, ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பாடு என்னென்னு பார்த்துருவோம். தெய்வமே, எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ நல்ல ஒரு கஞ்சி, அருமையான கஞ்சி அடிச்சிருவோம். சரி, நல்ல தண்ணி கஞ்சி தான் நண்பர்களே. தரமான ஒரு தண்ணி கஞ்சி. ஆனால் மழை விழுகுது, வெயிலெல்லாம் கிடையாது. மோர் வாங்கி போட்டு 2 புறாவில் பிஞ்சி போச்சு. டடடாக்கு கேமராவை க்ளோஸாக கொண்டடி யோசிச்சிருக்கி. இந்த சவுண்டு ஒன்று எனக்கு அடிச்சு விடு, டப்பு முண்டு. அப்புறம் ஏயா போ, பின்னாடி போ. தரமான கஞ்சி நண்பர்களே, அருமையான ஜூஸு. அது என்னையா பிரியாணி, பெரிய பிரியாணி, சிக்கனு, மட்டனு, இதுக்கு ஈடு என்ன ஆகுமா?
இதுக்கு ஈடு என்ன ஆகுமா? ஒரு அற்புதம் தானே சொல்லணும். இந்த மாதிரி கஞ்சிலாம் கிடைக்க நம்ம போகிற ஜென்மத்தில் கொடுத்து வச்சுருவேன். அடடா இந்த மிளகாய் எடுத்து கடிச்சா நம்ம சாப்பிட்றத பார்த்து எச்சி ஊறி ஓடி போய் பழைய கஞ்சி சாப்பிடணும் மக்கள். நீயே எச்சி ஊறி போய் தான் அந்த கஞ்சி எடுத்து சாப்பிட்றோம். வெண்டிக்காய் பச்சடி அடடா. நான் சாப்பிட்றதுக்காக மோரை ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் நண்பர்களே. கஞ்சியை பார்த்தோன்னே எனக்கு குடுன்னு வாங்கி வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. பார்த்துக்கங்க. உனக்கு வேணுமா கஞ்சி? வேணுமா? வேணாம் வேணாம். நண்பர்களே, புளி கூட்டு பழைய கஞ்சி உட்காந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. மிளகா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எரிச்சல் கிடப்பிடுது நம்மள. எரியுது வருது. தொலைஞ்சி சாப்பிடாம இருக்க முடியல. திங்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் தானே தெரியும். எரிச்சா ஒவ்வொரு சாமி எழுத்து எது பேசா இருக்கு. நேற்று கூட முடியா கணவனே கண்ணு தெய்வா. என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? எங்கள் அம்மாட்ட சொல்லிட வேண்டிய மறுபடியே தேவலாம் நக்கல் மாதிரி பண்ணிக்கிட்டு கூட எங்கள் அம்மாட்ட சொல்லி கூட்டியாந்து அப்புறம் ஏம்மா இந்த வீடியோ உனக்கு ஷேர் பண்ணுறேம்மா. ஓர பண்ணுறாம்மா. பண்ணுங்க 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 பண்ணுங்க. யாத்தா பொண்ணு தாயி என்ன பார்த்தா அம்மா மழை பெய்யுது கேட்குதாக்கா? நேரம் அது எப்படி படுத்துருக்குமோ. பத்தியாத்தா நக்கல் பண்ணுறவங்க அம்மாயி நீ இப்படி நக்கல் பண்ணுறவம்மா. நண்பர்களே, மீனால ஒரு எனக்கு எங்கள் அத்தைக்கும் கலகத்தில் தூர்வார் நண்பர்களே. அது வாட்டில் பாவம் அங்கே படுத்துருக்கோம். இந்நேரம் வீட்டில் மழை இங்கே சோன்னு பேஞ்சிட்ருக்கு. தேவையில்லாமல் அதை இழுத்து எனக்கு அதுக்கும் கலகத்தில் இழுத்து விடுவாரு. பாருங்கள் நண்பர்களே. ஆனால் எல்லாரும் ஒரு நண்பர் வஞ்சிருக்காரு, என்னைய வஞ்சிருக்கிறாரு. என்ன உங்கள் ஒய்ஃபு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு இவர் பேசுகிற பேச்சுக்கு பதில் சொல்லணும்ல நண்பர்களே. அந்த நண்பர் அந்த கமான் அமைச்ச நண்பருக்கு நன்றி. கொடான கோடி வணக்கம். இவ்வளோ வஞ்சிருக்கீங்க வேறு கமானில், அவருக்கு கொடான கோடி வணக்கம். உங்கள் ஒய்ஃப் ரொம்ப மோசம், என்ன உங்களை இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே மரியாதை பேச முடியாது. பாருங்க நண்பர்களே, பாருங்க நண்பர்களே, கேளுங்க. நம்ம இதுக்குத்தான் நான் வீடியோக்குள்ளே வரமாட்டேன்றேன். அந்த பயிர்கா உன்னைய தாக்கி பேசினா பாரு என் நண்பன், என் பங்காளி உனக்கு கொடான கோடி வணக்கம். அவர் ஒருவர் மட்டுமே, அடுத்து இருக்கிற அத்தனை கமாண்டும் படித்துப்பார். என்னாண்டு என் ரசிகர்கள் முகர கடையவே காமிக்க மாட்டோம். ரசிகர் பார் வீடியோவை பார். சரியான ஆள். வா வீடியோக்களை வா. ஏன் வர மாட்டேற? ஒரு நண்பர்கள் கேட்க வா. நண்பர்களே, நான் வந்தேன்னா ஒரு டம்மி ஆயிடுவார் நண்பர்களே. மீசைமணி சேனல் ஏன் சேனலு? நான் மக்களை சம்பாரிச்சு வச்சுருக்கேன். வேணுவா இப்போ ஓடிட்டு இருக்கதே என் மக மது. அது ஓ மகம் இல்லை, அப்புறம் நான் யாரு? இப்போ கூட பார்த்தீங்கன்னா போல நம்ம மகன்னு சொல்ல மாட்டா, அவ மகனா. எப்படி அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, அது மாதிரி என் மக எனக்கு தானே சப்போர்ட் பண்ணும். அது வாட்டில் இருக்கிறத இங்கே இழுத்து இங்கே வம்புழுக்கிற, அதுமா எனக்கு கழகத்தெழுத்து நடிக்கிறாம்மா. உள்ள ஆக்ஷன்மா, உள்ள ஆக்ஷன் பண்ணுறோம். வீடியோ பார்த்தா அசந்துடாத, வந்து தூக்கி விட்டு மிதிமா. ஆக்ஷன் பண்ணுறா, நடிப்புமா. என்ன பார்த்தா ஆத்தா பொண்ணு தாயி பார்த்துக்கத்தா. நான் உன் மயம் பேசுகிறேன்.
ஜா நம்மளை இப்படி தட்டுறா சோறு எனக்கு வைரான்னு சொல்கிறா பாவமாக இருக்குதா இப்படி தட்டுறா நம்ம சோறை வை அப்படின்றா. இந்தா இந்த பயிருக்கு நம்முடைய என்கிட்ட சரியா சும்மா அப்படிலாம் வந்து திருப்பாரு மாப்பிள்ள என் அடியை தாங்க மாட்டான் போல ஒரு நாள் அடிச்சு விட்டு ஐயோ பாருங்க அது பாவம் நண்பர்களே. என்னதான் பார்த்தாலும் என்ன நம்ம பிள்ளைய தான் பார்த்தா போச்சு சிரிக்கிறா எப்படி பார்த்தாலும் நம்ம பிள்ளை தானே என்ன பண்ணுறது. சரி ஓகே பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அதனால் போதும் பிழைச்சிட்டு போகுது. ஏன்னா என்னை பார்த்தா ஆத்தாவும் பெண்ணு தான், என் பிள்ளையும் பெண்ணு தான், என் மனைவியும் பெண்ணு தான். பெண்கள் நல்லா இருக்கணும், வாழ்த்துக்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஓடி விடுவது மதுரை மிஸ்ஸமணி. வெயிட் பண்ணு, எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க. இங்கே ஒரு மழை அடித்து ஊற்றுது, அப்படி லைட்டை காட்டு. எந்திரிச்சு போடி, மழை மதுரையில் கனமழைன்னு சொல்லு. மக்களே இங்கே பாருங்கள், மழை அடித்து ஊற்றிட்டுருக்கு மதுரையில். இங்கே பாருங்கள் கீழே காட்டு, கீழே இந்தா பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, சந்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு விட்டுங்க.